வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கரியமுது விண்ணகர். வேதாத்திரிய சிந்தனை உரையாடல் வடிவில். உரையாடலில் கலந்து கொள்பவர்கள் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் மற்றும் அருள்நிதி ராஜேஸ்வரி மோகன். வாழ்க வளமுடன் அம்மா, எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரிமா. ஆலியார்ல இருந்தப்ப பேசணும், அதுக்கப்புறம் இப்பதான் கால் பண்றீங்க. என்னம்மா விஷயம்? அம்மா, ஆண்டியார் அறிவித்திருக்கையில இருந்து அளவற்ற ஆற்றல் பெற்று வந்திருக்கீங்க இல்லையா? அந்த ஆனந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கம்மா. மா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு மன நிறைவா இருக்கும். அத மாதிரிதான் ஆலியார் போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கம்மா. ஓ, ரொம்ப சந்தோஷங்கம்மா. நாங்க கூட ஜூன் மாதம் எம்ஆர்சிக்கு ஆலியார் போறோம்மா. அது சரிங்கம்மா. நான் இப்ப உங்ககிட்ட கவிதைக்கு பொய் அழகு அப்படிங்கறத பத்தின வாட்ஸ்அப் பதிவு பத்தி பேசலான் இருக்கேம்மா. ஏமா, என்னாச்சு உங்களுக்கு? பொய்யே கூடாதுன்னு சொல்ற வேதாத்திரிய பண்பாட்டு நெறியில வாழ்ற நாம கவிதைக்கு பொய் அழகுன்னு பேச போறோமா? இது சரியா? இது முறையா? அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நான் பொய் நல்லதுன்னு சொல்ல வரல, பொய் பத்தி நியாயமும் பேச வரல. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு மட்டும்தானே சொன்னேன். அப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க? பொய் பத்தி பேசுறதுல எனக்கு உடன்பாடே இல்லம்மா. அட, உங்க கோபம் கூட அழகுதாம்மா. கவிதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த கவிதை மலர்ந்த சம்பவம் பத்தி சொல்றேம்மா. அப்புறம் சொல்லுங்க கவிதைக்கு போய் அழகா இல்லையான்னு. ஓகேவா? ஓகே ஓகே, கதையோட கவிதையா சொல்லுங்க, கேப்போம். சரிங்களாம்மா, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு வைணவ பெரியார் தனது கவிஞராகிய வைணவ நண்பரை குடும்பத்தோட தனது வீட்டுல வந்து உணவருந்துமாறு கூப்பிட்டாராம்மா. எப்படி? ஸ்ரீ வைணவரே, இன்று உமக்கான தழிகை எங்கள் திருமாளிகள் தான். மறக்காம ஆத்துக்கரை அழைச்சுண்டு இன்னைக்கு மதியம் நம்ம அகத்துக்கு வாருங்கானோம் அப்படின்னு கூப்பிட்டாராமா. அதான் சரியா சொன்னேன் போங்க. பாகவத பிரசாதம் மறுக்கத்தான் முடியுமானோ அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் தன் ஆத்துக்காரியை அழைச்சுக்கிட்டு அவாகத்துக்கு போனார். நல்ல மரியாதை செஞ்சு விருந்தளித்தார் அழைத்தவர். சாப்பிட்டு முடிச்ச உடனே என்னாச்சு தெரியுமோ? என்ன, வயிறு நிரம்பிச்சா? ஸ்ரீ வைணவரே, எங்க ஆத்து தழுக எப்படின்னு கேட்டிருப்பாரு. அட, நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றேலே, சூப்பர்மா. உண்மைதாமா. விருந்து கொண்டவர் என்ன சொன்னார்னா, பகவானோட பிரசாதம் அது, வார்த்தைக்குள்ள அடங்காது, அருமை அப்படின்னு ஒற்றை சொல்ல அதோட சுவைய உணர்த்த முடியாது. கவிதையா பாடட்டுமா அப்படின்னு கேட்டார். ஏமா, கவிதைக்கு பொய் அழகுன்னு சொன்னீங்களே, உண்மையே சொல்லுங்க. விருந்து நல்லா இருந்ததா இல்லையா? இதே சந்தேகம் தான் விருந்து கொடுத்தவருக்கு வந்துச்சு. கவியா பாட போறீங்களா? அவ்வளவு சிறப்பா இருந்ததா தலிகை? ஓய், பொய்யன்னு சொல்லலையே. கவிதைக்கு பொய் அழகுன்னு எனக்கு நல்லா தெரியும். உமது கவியும் பொய்தானா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா கேக்குறாரு. விருந்து நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. அப்புறம் எப்படி கவிதையில பொய் சொல்வாரு? அப்படி என்னதாமா அவர் பாடினாரு? கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேம்மா. விருந்து பொறுத்தவரை பார்த்து கவிஞர் அந்த கவிதையில பொய்யே இருக்காது, நீயே கேட்டுத்தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதைய பாடினார்மா. நீங்களும் கேளுங்க. கண்ணமுது கோவில், கரியமுது விண்ணகர். இன்னொரு தடவை சொல்ற, கண்ணமுது கோவில், கரியமுது விண்ணகர். அட அட அட, உணவை பாராட்டுறதுல கூட திவ்ய தேசத்தை சேர்த்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் கவிஞர் தாமா. விருந்து கொடுத்தவரு அப்படியே மகிழ்ந்து போய் அவரோட திருவடிகளை விழுந்து சேவிச்சாருமா. எங்காச்சு தலிகையில இத்தனை திவ்ய தேசமான்னு கண்கள்ல நீர் பணிக்க ஆனந்தமா வந்தவங்களை அனுப்பிச்சு வச்சாராம். சரிங்கம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இதுல பொய் எங்கம்மா வருது?
அதுவும் வீட்டுக்காரம்மா பக்கத்துல இருக்கிறச்சியே அடுத்தவங்க சமையல பாராட்டின ஆம்படையான பொறுத்துக்குவாளோ? ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் இடிக்குதே. என்னடா அம்மா சும்மா இருக்காங்களேன்னு நினைச்சேன். கரெக்டா லாஜிக் பிடிச்சிட்டீங்கம்மா. அந்த வீட்டுக்காரம்மா கேட்டாங்க, ஏங்க கவிதை பாடுற அளவுக்கு அவங்காச்சும் தலிகை இருந்துச்சு, நானும் தான் தினமும் எத்தனையோ செய்யறேன், ஒரு திவ்ய தேசமும் காணோமே அப்படின்னு புலம்புனாங்களாம். அதாம்மா அவங்க சரியாதான் கேட்டாங்க. நம்மள யாரும் பாராட்ட மாட்டாங்க, ஆனா மத்தவங்கள தாராளமா பாராட்டுவாங்கம்மா. ஆத்துக்கார அம்மா புலம்பலுக்கு நம்ம கவிஞர் ஐயா சொன்ன பதில் தாங்க அவங்க ஹைலைட்டுமா. அந்த கவிதை வரிகளுக்கு நிஜமான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அந்த கவிதை வரிகளுக்கு நிஜ அர்த்தம் வேற இருக்கா, பொய் அர்த்தம் வேற இருக்காமா? சொல்றேம்மா, கவிதையே தெரியுமா அப்படின்னு மனைவிய பார்த்து கவித்துவமா பாடிட்டு உண்மை அர்த்தத்தை விளக்குறாரு கேளுங்க. கண்ணமுது கோவில், கரியமுது விண்ணகர். இது பாடல் வரி. கண்ணமுதுனா பாயசம் அம்மா, கரியமுதுனா சமைத்த காய்கறி வகைகளாம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. கோயில் அப்படின்னா பெரிய கோயில், ஸ்ரீரங்கம்னா விண்ணகரம் தான், அது உப்பிலியப்பன் கோயில். Am I correct? எக்ஸாக்ட்லி கரெக்ட்மா. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில்ல மண் சட்டியில தான் எப்பயும் பாயசம் வைப்பாங்களாம். அதனால பாயசம் செய்யும் போது கட்டாயம் அடிப்பிடிச்சிருமா. அதனால விருந்துல பரிமாறின பாயசம் கொஞ்சம் அடிப்பிடிச்சு இருந்துச்சு. அதனாலதான் கண்ணமுது கோயில். அடடா, என்ன ஒரு திறமை! பாயாசம் அடிப்பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாரு. ஸ்ரீரங்கம் கோயில ஞாபகப்படுத்தி பாராட்டிட்டார். கில்லாடிமா அவரு. அடுத்ததுதாமா நம்ம வேதாத்திரிய சிந்தனைக்கு உரிய கவிதை வரிகள். கரியமுது விண்ணகர். அதாவது உப்பிலியப்பன் கோயில்ல நைவேத்தியத்துல எப்பயுமே உப்பு சேர்க்க மாட்டாங்கம்மா. இன்று இவாத்து கரியமுதுல உப்பு இல்ல. சரிதான் சரிதான். கரியமுது விண்ணகர் அப்படிங்கறது ரொம்ப சரிதாமா. அம்மா, கவிதை விருந்தோட இல்லாம நம்ம வேதாத்திரிய சிந்தனை விருந்துக்கு கொஞ்சம் வாங்கம்மா. சரியா சொன்னீங்க. நம்ம வேதாத்திரி மகரிஷி அவங்க நிஜ வாழ்க்கையிலயும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த கரியமுது விண்ணகருக்கு ரிலேட்டடா இருக்குதுமா. ஓ அப்படியாங்கம்மா. மகரிஷி அவங்களோட வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பாடம் தானம்மா. நம்ம அருள் தந்தை அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்த காலத்துல ஒரு நாள் உப்பில்லாத காய்கறி கூட்ட சாப்பிட்டு முடிச்சு கைய கழுவிட்டு அமைதியா திணையில உட்கார்ந்து இருந்தாராம். அதுக்கு பிறகு சாப்பிட உட்கார்ந்த மனைவியர் இருவரும் காய்கறியில உப்பு இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட மகரிஷி கிட்ட பதறிக்கிட்டு வந்தாங்களாம். அடடா, அப்படியாமா? ஏங்க இப்படி உப்பு இல்லாத காய்கறியை சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கீங்க, கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னு கேட்டுக்க கூடாதா? எங்க 2 பேரையும் கொஞ்சமா திட்டி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்களா அம்மா? ஆமாம்மா. அதுக்கு நம்ம மகரிஷி அமைதியா சொன்னாராம், ஏன் பதட்டம் அடைகிறீங்க? எனக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் சரியா தானே இயங்கிக்கிட்டு இருக்கு, எந்த கேடும் வரலையே. இறைவன் இன்னைக்கு உப்பு இல்லாம சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இதுவும் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் தான், எந்த குறையும் இல்ல அப்படின்னு மகரிஷி சொன்னாங்களாம். ஓ, கரியமுது விண்ணகரத்தை கண்டுவிட்டார் நம் அருட்தந்தை. குடும்ப வாழ்க்கையில உணவு உண்ணும் போது தோன்றும் சிற்சில குறைபாடுகளை, இத்தகைய திவ்ய தேசங்களை கண்டு மகிழ்ந்தால் குடும்ப அமைதி சிறக்கும் இல்லையாமா? சரியா சொன்னீங்க. இத புரிஞ்சு நடந்துகிட்டா தினம் தவத்தல் பயிற்சிக்கும் அரங்கேற்றம் ஆயிடுமா? ஓ, கவிதை வரிகள் இது மட்டுமா? இல்லைங்கம்மா, இன்னும் இருக்கு. அன்னமுது வில்லிபுத்தூர், சாற்றமுது மல்லை, குழம்பமுது குருகூர், பருப்பமது திருமலியே பார். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சுமா. இந்த கவிதை வரிகளை நம்ம அன்பர்கள் சிந்தனைக்கே விட்டுருவோம், சரியா? ஓ சரிம்மா, ஓகேம்மா.
நம்மை சிந்திக்க வைத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி சொல்வோம்மா. வாழ்க வளமுடன்மா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து